ஓம் சாந்தி. 27/4/2024 காலை முரளி. பாம் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் வந்திருப்பது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, அனைத்து ஆஸ்தியையும் அடைவதற்காக. ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தி கிடைக்கும். கேள்வி: பாபா குழந்தைகள் அனைவருக்கும் வீணான எண்ணங்களை வெல்வதற்காக என்ன யுக்தி சொல்லியிருக்கிறார்? பதில்: தீய எண்ணங்களை வென்றவராக ஆவதற்கு தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதரர் என்ற திருஷ்டியில் பாருங்கள். சரீரத்தை பார்ப்பதால் தீய எண்ணங்கள் வருகின்றன. அதனால் புருவ மத்தியில் ஆத்மாவாகிய சகோதரனை பாருங்கள். தூய்மை ஆக வேண்டுமானால் இந்த திருஷ்டியை உறுதியாக்குங்கள். நிரந்தரமாக பதீத்த பாவனன், தூய்மையாக்குபவர் பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் கரை நீங்கிக் கொண்டே போகும், குஷி அதிகரிக்கும். மேலும் விகல்பங்கள் மீது வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. சிவ பகவான் தம்முடைய சாலிகிராம்களுக்கு, குழந்தைகளுக்கு சொல்கிறார். சிவ பகவான் வாக்கு என்றால் நிச்சயமாக சரீரம் இருக்கும். அப்போதுதான் பேச முடியும். பேசுவதற்கு வாய் அவசியம் வேண்டும். ஆக கேட்பவர்களுக்கும் காது அவசியம் வேண்டும். ஆத்மாவுக்கு காதும் வாயும் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. அது ராமரின் வழி எனப்படுகின்றது. மற்றவர்கள் ராவணனின் வழிப்படி நடக்கின்றனர். ஈஸ்வரிய வழி மற்றும் அசுர வழி. ஈஸ்வரிய வழி அரை கல்பம் நடைபெறுகின்றது. பாபா ஈஸ்வரிய வழியை கொடுத்து உங்களை தேவதையாக ஆக்குகிறார். பிறகு சத்தியுக திரேதா யுகத்தில் அதே வழிமுறைதான் நடைபெறும். அங்கே பிறவிகளும் குறைவு. ஏனெனில் அங்கிருப்பவர்கள் யோகிகள். மற்றபடி துவாபர கலியுகத்தில் ராவணனின் வழி. இங்கே பிறவிகளும் அதிகம். ஏனென்றால் யோகி மனிதர்கள், அதாவது போகி மனிதர்கள், சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றார்கள். அதனால் ஆயுளும் குறைவு. அநேக சம்பிரதாயங்கள் ஆகிவிடுகின்றன. மேலும் அதிகமான துக்கத்தில் உள்ளனர். ராமரின் வழி சிவபாபா படி நடந்தவர்கள் பிறகு ராவண வழியில் ஒன்றி விடுகின்றனர். ஆக முழு உலகமுமே ராவணனின் வழிப்படி நடக்கிற ஒன்றாக ஆகிவிடுகின்றது. பிறகு பாபா வந்து அனைவருக்கும் ராம் வழி தருகின்றார். சத்தியுகத்தில் இருப்பது ராமரின் வழி, ஈஸ்வரிய வழி. அது சொர்க்கம் எனப்படுகின்றது. ஈஸ்வரிய வழி கிடைப்பதின் மூலம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிவிடுகின்றது. அரை கல்பத்திற்கு அது எப்போது முடிவடைகின்றதோ அப்போது ராவண ராஜ்யமாக ஆகிவிடுகின்றது. அது அசுர வழி எனப்படுகின்றது. இப்போது தன்னைத்தான் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் அசுர வழியினால் என்ன செய்து கொண்டிருந்தோம்? ஈஸ்வரிய வழியினால் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? முன்பு நரகவாசியாக இருந்தோம், பிறகு சொர்க்கவாசி ஆகிறோம். சிவாலயத்தில் சத்தியுகம், திரேதா யுகம்,
சிவாலயம் எனப்படுகின்றது. எந்த பெயரினால் ஸ்தாபனை ஆகிறதோ அதற்கு பிறகு பெயரும் கூட வைப்பார்கள். ஆக அது சிவாலயம். அங்கே தேவதைகள் வசிக்கின்றனர். படைப்பவராகிய பாபாதான் இவ்விஷயங்களை உங்களுக்கு சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். எதை படைக்கிறார் அதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். முழு சிருஷ்டியும் இச்சமயம் அவரை அழைக்கின்றது. ஹே பதீத பாவனனா, தூய்மையாக்குபவரே, மேலும் ஹே லிபரேட்டர், விடுவிக்கக்கூடியவர், ராவண ராஜ்யத்திலிருந்து அல்லது துக்கத்திலிருந்து விடுவிப்பவரே என்று. இப்போது உங்களுக்கு சுகத்தை பற்றி தெரிந்திருப்பதால் இதை துக்கம் என புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லையென்றால் அநேகர் இதை துக்கம் என்றே உணர்ந்து கொள்வதில்லை. எப்படி பாபா ஞானம் நிறைந்தவராக இருக்கிறாரோ, மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கிறாரோ, அதுபோல் நீங்களும் ஞானம் நிறைந்தவராக ஆகிறீர்கள். விதைக்குள் மரத்தின் ஞானம் உள்ளது அல்லவா? ஆனால் அது ஜடம். சைத்தன்யமாக இருந்தால் சொல்லிவிடும், நீங்கள் சைத்தன்ய மரத்தினுடையவர்கள். அதனால் மரத்தை பற்றியும் அறிந்திருக்கிறீர்கள். பாபா மனித சிருஷ்டியின் விதை வடிவம், சச்சித் ஆனந்த சுரூபம் எனப்படுகிறார். இந்த மரத்தின் உற்பத்தி மற்றும் பாலனை எப்படி நடைபெறுகின்றது என்பதை பற்றி யாரும் அறிய மாட்டார்கள். புதிய மரம் உற்பத்தி ஆகிறது என்பதில்லை. இதையும் பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். பழைய மரத்தின் மனிதர்கள் அழைக்கிறார்கள், வந்து ராவணனிடமிருந்து விடுவியுங்கள் என்று. ஏனென்றால் இச்சமயம் ராவண ராஜ்யம். மனிதர்கள் படைப்பவர் பற்றியோ படைப்பை பற்றியோ அறிந்திருக்கவில்லை. பாபா தானே கூறுகின்றார், நான் ஒரே ஒரு தடவை மட்டும் சொர்க்கத்தை படைக்கிறேன். சொர்க்கத்திற்கு பிறகு நரகம் உருவாகின்றது. ராவணன் வந்த பிறகு வாம மார்க்கத்தில் உடல் உணர்வில் போய்விடுகிறார்கள். சத்தியுகத்தில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும். நீங்கள் இங்கே வந்திருப்பது பாபாவிடமிருந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியினுடைய ஆஸ்தியை பெறுவதற்காக. ஏனெனில் சொர்க்கத்தில் ஒருபோதும் துக்கமே இருப்பதில்லை. உங்கள் மனதில் உள்ளது, நாம் கல்ப கல்பமாக புருஷோத்தம சங்கம யுகத்தில் மிக உயர்ந்த முயற்சி செய்கிறோம். பெயரே எவ்வளவு நன்றாக உள்ளது. வேறு எந்த ஒரு யுகத்திற்கும் மிக உத்தமமானது என சொல்வதில்லை. அந்த யுகங்களிலோ ஏணிப்படியில் இறங்கியே வருகின்றனர். பாபாவை அழைக்கவும் செய்கின்றனர், சமர்ப்பணமும் ஆகின்றனர். ஆனால் பாபா எப்போது வருவார் என்பது தெரியாது. அழைக்கவோ செய்கின்றனர், ஓ காட்ஃபாதர், விடுவியுங்கள், வழிகாட்டி ஆகுங்கள் என்று. லிபரேட்டர் ஆவார் என்றால் நிச்சயமாக வர வேண்டியிருக்கும். பிறகு வழிகாட்டியாகி அழைத்து செல்ல வேண்டியிருக்கும். பாபா குழந்தைகளை நீண்ட நாட்களுக்கு பின் பார்க்கிறார் என்பதால் மிகுந்த குஷி அடைகிறார். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை. இவர் சிவ் பாபா எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை. பாபா படைப்பவர். படைத்து பிறகு பாலனையும் செய்கிறார். மறுபிறவி எடுத்துதான் ஆக வேண்டும். சிலருக்கு 10, சிலருக்கு 12 குழந்தைகள் உள்ளனர். ஆனால் அது எல்லாம் எல்லைக்குட்பட்ட சுகம். காக்கையின் எச்சத்திற்கு சமமானது. தமோ பிரதான்.
கீழான நிலை அடைந்து விடுகின்றனர். தமோ பிரதானில் சுகம் மிகவும் குறைவு. நீங்கள் சத்தோ பிரதானமாக மிக உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள் என்றால் மிகுந்த சுகம் உள்ளது. சத்தோ பிரதானம் ஆவதற்கான யுக்தியை பாபா வந்து சொல்கிறார். பாபா சர்வ சக்திவான் எனப்படுகிறார். மனிதர்கள் நினைக்கிறார்கள் கடவுள் சர்வ சக்திவான் என்றால் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும். இறந்தவரை உயிர் பிழைக்கச் செய்ய முடியும். ஒரு முறை யாரோ எழுதினார்கள், நீங்கள் கடவுள் என்றால் இறந்த ஈயை உயிர் தாருங்கள், செய்து காட்டுங்கள். இதுபோல் ஏராளமான கேள்விகள் கேட்கின்றனர். உங்களுக்கு பாபா சக்தி கொடுக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்கிறீர்கள். குரங்கில் இருந்து கோயிலுக்கு பூஜிக்க தகுந்த தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் பிறகு என்னென்ன உருவாக்கி விட்டிருக்கிறார்கள்? உண்மையில் நீங்கள் எல்லாம் சீதைகள், பக்தர்கள். உங்களை ராவணனிடமிருந்து விடுவித்திருக்கிறேன். ராவணனிடமிருந்து உங்களுக்கு ஒருபோதும் சுகம் கிடைக்காது. இச்சமயம் அனைவரும் ராவணின் சிறையில் உள்ளனர். ராமரின் சிறை என்று சொல்ல மாட்டார்கள். ராமர் வருகிறார் ராவணனின் சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக. 10 தலை உள்ள ராவணனை தயார் செய்கின்றனர். அவனுக்கு 20 புஜங்களை காட்டுகின்றனர். பாபா சொல்லி புரிய வைக்கிறார். 5 விகாரங்கள் ஆண்களிடமும் 5 விகாரங்கள் பெண்களிடமும் உள்ளன. அது ராவண ராஜ்யம் அல்லது 5 விகாரங்களாகிய மாயாவின் ராஜ்யம் எனப்படுகின்றது. இவரிடம் நிறைய மாயா இருக்கிறது என்று சொல்ல மாட்டார்கள். மாயாவின் நஷா ஏறி இருக்கிறது என்பதில்லை. செல்வத்தை மாயா என்று சொல்ல மாட்டார்கள். தனம் சம்பத்தி எனப்படுகின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு சம்பத்தி முதலியன நிறையவே கிடைக்கின்றது. நீங்கள் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் இதுவோ படிப்பு. படிப்பில் கேட்க வேண்டியுள்ளதா என்ன? ஆசிரியர் என்ன கற்பிக்கின்றாரோ அதை மாணவர்கள் படிப்பார்கள். ஒருவர் எவ்வளவு படிக்கிறாரோ அவ்வளவு அடைவார். கேட்பதற்கான விஷயம் இல்லை. இதில் தூய்மை வேண்டும். ஒரு வார்த்தைக்கும் மதிப்பை பாருங்கள், எவ்வளவு இருக்கிறது? பல லட்சம் மடங்கு. பாபாவை அறிந்து கொள்ளுங்கள், நினைவு செய்யுங்கள். பாபா அறிமுகம் கொடுத்திருக்கிறார். ஆத்மா எப்படி பிந்துவாக புள்ளி வடிவாக உள்ளதோ அதுபோல் நான் கூட ஆத்மா புள்ளி வடிவமாக இருக்கிறேன். அவர் சதா தூய்மையாக இருப்பவர். சாந்தி ஞானம் தூய்மையின் கடலாக இருக்கிறார். ஒருவருக்கு தான் மகிமை. அனைவருக்கும் அவரவர் தகுதி என்பது இருக்கவே செய்கிறது. ஒவ்வொரு அணுவிலும் பகவான் இருப்பதாக நாடகமும் உருவாக்கியுள்ளார்கள். நாடகத்தை பார்த்தவர்கள் அறிந்திருப்பார்கள். யார் மகாவீர் குழந்தைகளாக உள்ளனரோ அவர்களுக்கு பாபா சொல்கிறார், நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள், சாட்சியாக இருந்து மட்டும் பாருங்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ராம ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து ராவண ராஜ்யத்தை முடித்து விடுகிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். அவர்கள் எல்லைக்குட்பட்ட கதைகளை உருவாக்கியுள்ளனர். நீங்கள் சிவசக்தி சேனை. சிவன் சர்வ சக்திவான் அல்லவா? சிவனிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ளும்
சிவனுடைய சேனை நீங்கள். அவர்களும் சிவசேனை என்ற பெயரை வைத்து கொண்டுள்ளனர். இப்போது உங்களுடைய பெயரை என்னவென்று வைப்பது? உங்களுக்கோ பெயர் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் என வைக்கப்பட்டுள்ளது. அனைவரும் சிவனுடைய குழந்தைகள். முழு உலகத்தின் ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். சிவனிடமிருந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றது. பாபா உங்களுக்கு ஞானம் கற்றுத் தருகின்றார். இதன் மூலம் உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கின்றது. அரை கல்பத்திற்கு நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்கிறீர்கள். இது உங்களுடைய யோக பலத்தின் சக்தி. அவர்களுடையது புஜ பலத்தின் சக்தி. பாரதத்தின் பழைய ராஜ யோகம் மகிமை பாடப்பட்டுள்ளது. பாரதத்தின் பழமையான யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென விரும்பவும் செய்கின்றனர். அதன் மூலம் சொர்க்கம் ஸ்தாபனை ஆயிற்று. சொல்கிறார்கள், கிறிஸ்து வருவதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது. அது எப்படி உருவாயிற்று? யோகத்தின் மூலம். நீங்கள் இல்லற மார்க்கத்தின் சந்நியாசிகள். அவர்கள் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு சென்று விடுகின்றனர். டிராமாவின் படி ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்துள்ளது. இவ்வளவு மிகச்சிறிய புள்ளியில் எவ்வளவு பாகம் அடங்கியுள்ளது? இதை இறைவன் செயல் என்று சொல்வார்கள். பாபாவும் சதா சக்திவானாக தங்க யுகத்தவராக உள்ளார். இப்போது நீங்கள் அவரிடமிருந்து சக்தி பெறுகின்றீர்கள். இதுவும் டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது. 1000 சூரியன்களை விட தேஜோமயமானவர், பிரகாசமானவர் என்பதில்லை. யாருக்கு என்ன பாவனை உள்ளதோ அந்த பாவனையில் பார்க்கிறார்கள். கண்கள் மிக சிவப்பாக ஆகிவிடுகின்றன. போதும், என்னால் சகிக்க முடியவில்லை. பாபா சொல்கிறார், அது எல்லாம் பக்தி மார்க்கத்தின் சம்ஸ்காரங்கள். இதுவோ ஞானமாகும். இதில் படிக்க வேண்டும். தந்தை ஆசிரியராகவும் உள்ளார். படிப்பு சொல்லித் தருகின்றார். நமக்கு சொல்கிறார், நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக வேண்டும். பாபா சொல்லி புரிய வைத்துள்ளார். தீயதை கேட்காதீர்கள். மனிதர்களுக்கு தெரியாது இதை யார் சொன்னார்கள் என்று. முதலில் குரங்கின் சித்திரத்தை உருவாக்கினார்கள். இப்போது மனிதர்களுடையதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பாபாவும் நளினி சகோதரியின் சித்திரத்தை உருவாக்கி இருந்தார். மனிதர்களுக்கு பக்தியின் நஷா உள்ளது. பக்தியின் ராஜ்யம் நடக்கிறதல்லவா? இப்போது ஞானத்தின் ராஜ்யம் உள்ளது. வித்தியாசம் ஆகிவிடுகின்றது. குழந்தைகளுக்கு தெரியும், நிச்சயமாக ஞானத்தினால் மிகுந்த சுகம் உள்ளது. பிறகு பக்தியால் படியில் கீழே இறங்குகின்றனர். நாம் முதலில் சத்தியுகத்திற்கு செல்கிறோம். பிறகு சக்கரத்தில் பேன் போல கீழே இறங்குகின்றோம். 1250 ஆண்டுகளில் 2 கலைகள் குறைந்து விடுகின்றன. சந்திரன் தேய்பிறை போல என்று கூறுவார்கள். சந்திரனுக்கு கிரகணம் பிடிக்கின்றது. கலைகள் குறையத் தொடங்குகின்றன. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் அதிகரிக்கின்றன. 16 கலைகளாக ஆகிவிடுகின்றது. அது அல்ப காலத்தின் விஷயம். இச்சமயம் அனைவர் மீதும் ராகுவின் கிரகணம் பிடித்துள்ளது. உயர்ந்ததிலும் உயர்ந்தது பிரகஸ்பதியின் தசா. தாழ்ந்ததிலும் தாழ்ந்தது ராகுவின் தசா. ஒரே அடியாக அனைத்தையும் இழந்து ஏழையாகி விடுகின்றனர். பிரகஸ்பதி தசாவினால் நாம் ஏறுகின்றோம். அவர்கள் எல்லையற்ற தந்தை பற்றி அறிய மாட்டார்கள்.
இப்போது ராகுவின் தசாவோ அனைவர் மீதும் நிச்சயமாக உள்ளது. இதை நீங்கள் அறிவீர்கள், வேறு யாருக்கும் தெரியாது. ராகுவின் தசாதான் அனைத்தும் இழந்தவர்களாக ஆக்குகின்றனர். பிரகஸ்பதி தசா மூலம் செல்வந்தர் ஆகின்றனர். பாரதம் எவ்வளவு செல்வம் மிகுந்த நாடாக இருந்தது! ஒரு பாரதம் மட்டுமே இருந்தது. சத்தியுகத்தில் ராமர் ராஜ்யம் தூய்மையான ராஜ்யமாக உள்ளது. அதற்கு மகிமை உள்ளது. தூய்மை இழந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் பாடுகின்றனர், நிர்குணவானாகிய என்னிடம் எந்த ஒரு நற்குணமும் இல்லை என்று. அந்த மாதிரி நிறுவனங்களும் உருவாகியுள்ளன. நிர்குண ஸ்தாபனம். அட, இங்கே முழு உலகமுமே நிர்குண நிறுவனமாக உள்ளது. ஒருவரின் விஷயமல்ல. குழந்தையை எப்போதுமே மகாத்மா என்கிறார்கள். நீங்கள் பிறகு சொல்கிறீர்கள் எந்த ஒரு குணமும் இல்லை என்று. இதுவோ முழு உலகமுமே குணமில்லாததாக உள்ள காரணத்தினால் ராகுவின் தசா பிடித்துள்ளது. இப்போது பாபா சொல்கிறார், தானம் கொடுத்தால் கிரகணம் விட்டு போகும். இப்போது அனைவருமே சென்றாக வேண்டுமில்லையா? தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டு விடுங்கள். தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள். நீங்கள் இப்போது திரும்பிச் செல்ல வேண்டும். தூய்மை இல்லாத காரணத்தால் யாராலும் திரும்பிச் செல்ல முடியாது. இப்போது தூய்மை ஆவதற்கான யுக்தி சொல்கிறார். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அநேகர் சொல்கின்றனர், பாபா, நான் மறந்து போகிறேன் என்று. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பதீத்த பாவனர், தூய்மையாக்குபவரை, பாபாவை மறந்து விட்டால் நீங்கள் எப்படி தூய்மையாவீர்கள்? என்ன சொல்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்தனை செய்யுங்கள். மிருகங்கள் கூட ஒருபோதும் இவ்வாறு சொல்லாது, நான் தந்தையை மறந்து விடுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை. நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெறுவதற்காக. நிராகார் தந்தை சாக்காரத்தில் வந்துள்ளார். அப்போதுதான் படிப்பு சொல்லித்தர முடியும். இப்போது பாபா இவருக்குள் பிரவேசமாகியிருக்கிறார். இவர் பாம் தாதா. இருவருடைய ஆத்மாக்களும் இந்த புருவ மத்தியில் உள்ளன. நீங்கள் சொல்கிறீர்கள் பாம் தாதா. ஆக நிச்சயமாக 2 ஆத்மாக்களுமே இருக்கும், சிவபாபா மற்றும் பிரம்மாவின் ஆத்மா. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரி ஆகியிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது என்றால் புரிந்து கொள்கிறீர்கள். நாம் சகோதர சகோதரர்கள். பிறகு பிரஜாபிதா பிரம்மா மூலம் நாம் சகோதர சகோதரி ஆகிறோம். இந்நினைவு பக்காவாக இருக்க வேண்டும். ஆனால் பாபா பார்க்கிறார், சகோதர சகோதரி என்பதிலும் கூட பெயர் ரூபத்தின் கவர்ச்சி உள்ளது. அநேகருக்கு இதனால் விக்கல்பங்கள், தீய எண்ணங்கள் வருகின்றன. இப்போது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து சகோதர சகோதரன் என்ற திருஷ்டியில் பாருங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். சகோதரர்கள் இருந்தால் தந்தை அவசியம் வேண்டும். அனைவருக்கும் ஒரே தந்தை. அனைவரும் தந்தையை நினைவு செய்கின்றனர். இப்போது பாபா சொல்கிறார், சத்தோ பிரதானம் ஆக வேண்டுமானால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கரை நீங்கிக் கொண்டே போகும், குஷி அதிகமாகும். மேலும்
வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் கவர்ச்சி என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லது, இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தி தன்னை செல்வந்தராக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எதையும் கேட்கக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவு மற்றும் தூய்மையின் மூலம் பல கோடிக்கு அதிபதி ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களை தானமாக கொடுத்து விட வேண்டும். தீயதை கேட்காதீர்கள். எந்த விஷயங்களால் கீழே இறங்கினோமோ, குணமற்றவராக ஆனோமோ அவற்றை புத்தியிலிருந்து மறந்து விட வேண்டும். வரதானம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம் அனைவருடைய மரியாதையை பெறக்கூடிய பணிவானவராக இருந்து மகானாக ஆகுவீர்களாக. பணிவானவர்தான் சர்வ மகான் ஆவார். இந்த மகா மந்திரம் சதா நினைவு இருக்க வேண்டும். முதலில் நீங்கள் என்று கூறுவதுதான் அனைவருடைய மரியாதையை பெறுவதற்கான ஆதாரம் ஆகும். மகான் ஆகுவதற்கான இந்த மந்திரத்தை வரதான ரூபத்தில் சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். வரதானங்களாலேயே வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இலக்கை சென்றடைய வேண்டும். எப்பொழுது வரதானங்களை காரியத்தில் பயன்படுத்துவதில்லையோ அப்பொழுதே உழைக்கின்றீர்கள். ஒருவேளை வரதானங்களால் வளர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உழைப்பு முடிவடைந்து விடும். எப்போதும் வெற்றி மற்றும் திருப்தியை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன். முகத்தின் மூலம் சேவை செய்வதற்காக சதா தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணீகரமான மற்றும் கம்பீரமான சுரூபத்தை வெளிப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.